எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறீங்க. 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? ஆமாங்க, ராஜ்மோகன் சார் கரெக்டா தானே கேட்டிருக்காரு. மக்களை வந்து பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்க தாவேகா வேட்பாளர்களும் விஜய் சாரையும் வந்து ஏன் டிஎம்கே வந்து வெறும் 5000 பேரை தான் பார்க்க முடியும்னு சொல்லி தடுத்திருக்காங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்கணும். இது வந்து ஒரு தப்பான விஷயம். அதுவே அவங்க ஆட்சி நடக்கும்போது பாருங்களேன், விஜய் சார் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு ஒரு நன்றி கூட்டம் ஒன்று வச்சிருக்காரு. இந்த நன்றி தெரிவிக்கும் விழாக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 பேர் தான் அலவுடு. ஆல்ரெடி வந்து நீங்க பார்த்த மாதிரி 5001 வந்தாலும் உள்ள போக முடியாது. இது போக வந்து கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் உள்ள அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து மக்களை தேடிதான் தலைவர்கள் போய் வந்து நன்றி தெரிவிப்பாங்க. ஒரு மாற்றத்துக்கோசரம் இவங்க என்ன மாற்ற அரசியல் பண்றாங்கன்னா, மக்கள் வந்து டிக்கெட் எடுத்து அங்க போய் நன்றி தெரிவிக்கிறத கேட்டுட்டு வரணும்னு பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஜமாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி போட்டி போட்டு டிக்கெட் எடுத்துட்டு போன மக்கள்ல வந்து சில தற்குறிங்க என்ன பண்ணிருக்குன்னா, என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியாம அங்க போயிட்டு டிஎம்கேவை தப்பு சொல்லிட்டு இருக்காங்க உள்ள. வெளியில இருக்கவன் தான் வந்து ரூலிங் கவர்மெண்ட் யாரோட கண்ட்ரோல்ல இப்போ 1 மாசமா கவர்மெண்ட் இருக்குது, யாரோட விழாக்கு போயிருக்காங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா உள்ள அதுக்கு மேல சூப்பரா இருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க?